வணக்கம் அன்பான தாயக உறவுகளே. பிகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் நைனிஸ். எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் புது புது விடயங்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். எங்களுடைய சேனல் கடந்த 7 நாட்களாக சிறிய தடங்கள் காரணமாக இயங்காத நிலையில் இருந்தது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இன்றும் நாங்கள் முக்கியமான ஒரு காணொளியோடு இணைந்திருக்கின்றோம். அண்மையில் நடைபெற்ற வவுனியா மாவட்டத்தில் உள்ள புளியங்குளம் புதூர் நாகதம்புரான் ஆலயத்தினுடைய வருடாந்த பொங்கல் உற்சவ நிகழ்வுகளோடு தான் தற்போது இணைந்திருக்கிறீர்கள். A9 வீதியில் அண்மையில் அமைந்திருக்கின்ற புதூர் நாகதம்புரான் வளைவிலிருந்து சுமார் 6.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற புதூர் நாகதம்புரான் ஆலயம் ஏறத்தாழ 400 வருடங்கள் பழமையானதும் புதுமையானதுமான இந்த வரலாற்று பெருமைமிக்க புதூர் நாகதம்புரான் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூசைகள், அங்கே நடைபெற்ற புதுமைமிக்க நிகழ்வுகள் மற்றும் நாகதம்புரான் காட்சி கொடுத்த அந்த நிகழ்வுகள் தாங்கிய அனைத்து விடயங்களையும் இந்த காணொளியூடாக நீங்கள் கண்டு களிக்கலாம். புதூர் நாகதம்புரான் ஆலயத்திற்கு செல்லவில்லையே என்ற ஏக்கம் இந்த காணொளியை பார்த்து முடியும் போது நீங்களும் புதூர் நாகதம்புரான் ஆலயத்துக்கு சென்று வழிபாடுகள் ஈடுபட்ட அந்த ஆத்ம திருப்தி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்தும் காணொளியோடு இறுதி வரை இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது வானொலி நேரடி வர்ணனையாளரான வடமராட்சி அல்வாய் நேசனுடைய நேரடி வர்ணனையும் இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே காணொளியை இறுதி வரை பார்த்து இந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்குமாறு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.
600 ரூபாய். 2700 ரூபாய் முதலாம் தடவை. 2700 ரூபாய். 800 ரூபாய் 2800 ரூபாய் முதலாம் தடவை. 1 கோடி 2800 ரூபாய் முதலாம் தடவை. இரண்டாம் தடவை 2800 ரூபாய். மூன்றாம் தடவை 2800 ரூபாய். 3300 ரூபாய். முதலாம் முறை 3300 ரூபாய். 3300 ரூபாய். 400 ரூபாய். 3400 ரூபாய். முதலாம் முறை 3400 ரூபாய். இரண்டாம் முறை 3400 ரூபாய். 3500 ரூபாய். முதலாம் முறை 3500 ரூபாய். முதலாம் முறை 3500 ரூபாய். இரண்டாம் முறை 3500 ரூபாய். மூன்றாம் முறை 3500 ரூபாய். பாருங்க இந்த இடத்துல வந்து கோழி வந்து இடத்துக்கு வரதுக்காக வந்து நேர்த்தி கடனுக்காக முதலாம் முறை 2000 ரூபாய். அது வந்து ஒரு பின்னாடியமா வந்து இடம் 2100 ரூபாய் முதலாம் முறை. 2100 ரூபாய் முதலாம் முறை. முதலாம் முறை 2200 ரூபாய் முதலாம் முறை. முதலாம் முறை 2200 ரூபாய். 2300 ரூபாய் முதலாம் முறை. முதலாம் முறை 2300 ரூபாய். இரண்டாம் முறை 2300 ரூபாய். மூன்றாம் முறை 2300. அலையாக மொழி பகிர்ந்து இறை அறையுகின்ற உங்களை இணைத்தாக
பயன்படுத்தி அவரையும் புரிந்து கொண்ட ஒரு வழியாக இந்த சமஸ்கிருதம் முன்வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே இந்த மத வழிபாடுகளிலே இருக்கக்கூடிய கிரக மொழி மற்றைய சமஸ்கிருத மொழிகள் போன்றவை எல்லாம் அது தேச மொழியாக இல்லாமல் தேவமொழி என்று அவர்கள் தேவிய பாஷ்யம் என்று சொல்லுவார்கள். அதிலும் இந்த ஆணி உற்சவத்தை பொங்கல் விழாவாக கொண்டு இந்த பெருவிழாவுக்கு வருகிறவர்களை உங்களுடைய பெரும்பணி சிறப்பாக அமைய வேண்டும். நீங்கள் இன்னும் இன்னும் பெருமாளுடைய திருப்பணியை சுகரவை செய்ய வேண்டும். அடியார்களின் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அல்லவா? ஒரு பெருமாளுடைய கோபுரத்தை கண்ணாக கண்டுகொள்ள வேண்டும். இந்த ஈழத்திலே இருக்கின்ற பெரும்பாலான மதங்கள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது. அதிலே பூர்வீகமாக இருக்கக்கூடிய புதுமையை
தரக்கூடிய தம்பிரானுடைய தலமும் முழுக வேண்டும் அல்லவா? நீங்கள் மனம் வைத்தால் இடமுண்டு. அடியார்களே, ஆங்காங் இருப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் எம்பெருமானுடைய திருப்பணி காரியாலயம் எங்கே இருக்கிறது என்று கேட்டு தேடி சென்று எம்பெருமானுடைய புது நாகதம்பிரானுடைய இந்த 2024ஆம் ஆண்டுக்குரிய குரோதி வருடத்தினுடைய பொங்கல் விழா கோலாகலமாக ஆரம்பமாகி இருக்கிறது. இங்கே பக்த வெள்ளங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுமைகள் மிகுந்த நாகதம்பிரான் ஆலயம் வவுனியா மாவட்டத்திலே புளியங்குளத்தில் புதூர் பகுதியிலே அமைந்திருக்கிற ஒரு தலம். இந்த தலத்தினுடைய இயற்கை வனம், இயற்கை அழகு நிறைந்த தலம். அதாவது மருத நிலத்திலே அற்புதமாக எம்பெருமான் கோவில் கொண்டிருக்கிறார். இங்கே முன்னே காலத்திலே கிராமிய தெய்வ வழிபாடு இருந்திருக்கிறது. தற்போது நாங்கள் பார்க்கிறோம் இந்த தலத்திலே அற்புதமான பொழுதிலே நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு காட்சிகளும் எம்பெருமானுடைய பெருங்கருணையை தரக்கூடிய ஆலயமாக மிளிரக்கூடிய அற்புதமான தலம். இந்த தலத்திலே நாங்கள் பார்க்கின்ற ஒவ்வொரு காட்சிகளும் இங்கே தற்போது ஆகமம் சார்ந்த வழிபாடுகள் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது கிராமிய வழிபாட்டில் இருந்தாலும் ஆகமம் சார்ந்த வழிபாடும் இந்த புது நாகதம்பிரானிலே இருக்கிறது. இப்போது நாங்கள் அந்த வர்ண மின் விளக்குகள் அலங்கரிக்க ஆனந்தமாக அற்புதமாக இந்த தலத்தினுடைய பேரழகு நிகழ்ந்த தலத்தை பார்க்கிறோம். இங்கே விநாயக பெருமானுடைய சன்னிதானத்தை நோக்கி இப்போது நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். கணங்களுக்கு அதிபதியாக இருப்பவர் விநாயக பெருமான். எனவே அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த விநாயக பெருமானுடைய தலத்திலே அங்கே அடியவர்கள் வழிபாடுகளை எல்லாம் செய்கின்ற அற்புதத்தை பார்க்கிறோம். கணங்களுக்கு அதிபதி விநாயக பெருமான் தானே. அந்த வகையிலே அழகு நிறைந்த அந்த விநாயக பெருமானுடைய சன்னிதானத்திலே அங்கே வழிபாடுகளை அடியவர்கள் தங்களுடைய வழிபாடுகளை செய்கின்ற காட்சிகளை பார்க்கிறோம். அங்கே குட்டி தோப்புக்கரணம் கோட்டு வழிபாடுகளை செய்து இறை வழிபாடுகளை அங்கே விநாயக பெருமானுடைய சன்னிதானத்திலே அடியவர்கள் நிறைவேற்றுகின்ற ஒரு பக்திபூர்வமான வழிபாடுகளே இந்த மாலை பொழுதை கடந்து இந்த இரவு பொழுதிலே அங்கே இடம்பெறுகிற காட்சிகளை பார்க்கிறோம். அற்புதமாக இருக்கக்கூடிய தலம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 400 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு தலம். இந்த தலத்திலே பிரதானமாக 2 பாம்புகள் பிரதிஷ்டித்து பெற்ற தலங்களாக இருக்கக்கூடியது. ஒன்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அங்கே பங்குனி உத்தரத்திலே பெருவிழா நடக்கின்ற புளியம்பொக்கனை நாகதம்பிரான் சன்னிதானத்திலும் இருக்கின்ற பாம்பும் இங்கிருக்கின்ற பாம்பும் 2 சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாம்பில் ஒன்றுதான் இந்த சன்னிதானத்தை நோக்கி வந்ததாகவும் கோபித்துக் கொண்டு அதனுடைய சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது பார்க்கிறோம் ஆலயத்தினுடைய விமானத்துக்கு அருகிலே கரிமூலத்துக்கு அருகிலே பின்புறத்திலே அடியவர்கள் எல்லாம் அங்கே பொங்கல் பொங்கி வழிபாடுகளை செய்கிற தங்களுடைய நேர்த்திகள் நிறைவேறியதன் பின்னரும் நேர்த்திகளை நிறைவேற்றும் பொருட்டும் அங்கே வழிபாடுகளை செய்கின்ற ஒரு அற்புதமான காட்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இலங்கை மண்ணில் ஒரு தனித்துவமான தலம். அதாவது
வடபாலிலே இருக்கின்ற தலங்கள் எல்லாம் சிறப்பு பெறுகிறது. அதிலும் குறிப்பாக வன்னிமண்ணிலே இருக்கிற தலங்கள் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவை. அதை நாங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இங்கே நாங்கள் ஒரு காட்சியை பார்க்கிறோம். இந்த பொன்னான பொழுதிலே அங்கே அடியவர்கள் எல்லாம் செம்பாம்பு கரும்பாம்பு பாலிலே வைத்து தோஷங்களை நீக்குவதற்காக சொல்லுவார்கள். களத்துர தோஷம், பிரமதோஷம், தர்ப்பதோஷம், கால தர்ப்பதோஷம் என்று தோஷங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு வழிபாடாக அந்த வழிபாடு செய்வதற்காக அங்கே புற்றினில் பாம்பாக எல்லா அருளையும் தரக்கூடிய இறைவனை நாகர்கள் வழிபட்டார்கள். அந்த சிறப்பு அம்சத்தோடு தான் இந்த சன்னிதானம் சிறப்பு பெறுகிறது. நான் நினைக்கிறேன் 400 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு சன்னிதானம். இந்த தலம் ஒரு பெருவிருட்சமாக முன்னைய காலத்திலே ஒரு அடர்ந்த காடாக இருந்திருக்கிறது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு கல்லை வைத்து வழிபட்டதற்குரிய சான்றுகள் இன்றைக்கும் இருக்கிறது. அதனாலே தான் புளியப்புக்கோணையில் இருந்துதான் இந்த பாம்பு வந்ததாக வரலாற்று கர்ண பரம்பரை கதையினூடாக நாங்கள் அறிகிறோம். அதனாலே தான் எத்தனை அடியவர்கள் குழந்தை வரம் கேட்பவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கிறது. அங்கே பிள்ளை இல்லை என்று அந்த பிள்ளையும் தொட்டிலும் கொடுப்பவர்களுக்கு அந்த வரம் கிடைக்கிறது. அதே போல எத்தனை வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக இந்த புதூர் நாகதம்பிரான் இருக்கிறார். இப்போது நாங்கள் புதூர் நாகதம்பிரானுடைய சன்னிதானத்திலே முருக கடவுள், தமிழுக்கு தலைவன் என்று சொல்லுவார்கள் முருகன். அதாவது மயில் வாகனனாக எம்பெருமான் அருளை கொடுக்கிற தமிழின் கடவுளாக இருக்கக்கூடிய அங்கே தொண்டமனாரிலே அன்னதான கந்தனாகவும், நல்லூரிலே அலங்கார கந்தனாகவும், தொண்டமனாரிலே அன்னதான கந்தனாகவும், அங்கே மாவட்டபுரத்திலே அபிஷேக கந்தனாகவும், செல்வ சன்னதி அருளுகின்ற அந்த வெள்ளிவே பெருமானாகவும், இப்படியாக பல இடங்களிலே ஒவ்வொரு அற்புதமாக கந்த பெருமான் அருளை செய்கிறார். அந்த சன்னிதானத்தையும் நாங்கள் கண்டுகொண்டு இப்போது பாலை மரத்தடிக்கு வருகிறோம். இதுதான் ஆலயத்தினுடைய தலைவிருட்சம். இந்த தலத்திலே தான் பாம்புகள் நடமிடுவதாகவும் இந்த பாம்புகள் உலா பெறுவதாகவும் வரலாற்று கதையினூடாக பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு நீண்ட வரிசையிலே இந்த பாலைமரம் நான் நினைக்கிறேன் 180-200 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு பாலை மரம். ஆம், அழகாக அந்த மணி ஓசை ஒலிக்கிறது. அந்த பாலை மரத்தை நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாலை மரத்துக்கும் நீண்ட தொடர்பு இருக்கிறது. அந்த காலத்திலே அந்த வருகை அந்த தம்பிரான் இந்த மரத்திலே தான் முதலிலே அவர் குடிகொண்டதாக வரலாறு சொல்கிறது. இப்போது கூட பல நாகங்கள் இந்த ஆலயத்தை சூழ்ந்து வருவதும் ஒரு வரலாற்று கதையினூடாக நாங்கள் பார்க்கிறோம். இப்போது அங்கே சின்ன மழலைகள் முதல் அங்கே ஒரு குழந்தை எப்படி அந்த கண்மடலை கையிலே தாங்கி இருக்கிறாள். அதாவது அம்பாளுக்குரிய அந்த கண்மடல் நாகதம்பிரானுக்கு கொண்டு செல்லுகிற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தகப்பன் அதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க அற்புதமாக சைவமும் தமிழும் தலைத்தோங்குகின்ற ஒரு மண்ணிலே இந்த வழிபாடுகளை எல்லாம் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். எத்தனை பேர் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அந்த தம்பிரானுடைய அற்புதத்தை நாங்கள் சொல்ல வேண்டுமானால் இந்த நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அற்புதமாக நாகதம்பிரானுக்கு நெய் விளக்குகள் எல்லாம் ஏற்றி 5 தலை நாகத்துக்கு அங்கே பூக்களை எல்லாம் சொரிந்து அங்கே வழிபாடுகளை அங்கே நெய் விளக்கு தம்பிரானை நோக்கியவாறு எரிந்து கொண்டிருக்கிற காட்சி என்ன அழகான திருக்கோலம். அங்கே 5 தலை நாகம் குடைபிடித்தபடி அமர்ந்தது போல அங்கே இந்த நாகத்துக்கு ஒரு வரலாற்று கதை இருக்கிறது. சிவபெருமானுடைய கழுத்திலே திருமிட கடற்றிலே இருப்பது நஞ்சு அல்ல, அது நல்ல நாகமாக இருக்கிறது. அதே போல பாருங்கள், இந்த நாகம் சர்ப்பம் எங்கே இருக்கிறது என்றால் முருக கடவுளனுடைய அடிப்பாதத்திலே போயிருக்கிறார். ஏனென்றால் முருகன் தானே தமிழுக்கு தலைவன். அதனாலே அதனுடைய சிறப்பம்சத்தோடு கூடிய அந்த சர்ப்பம் எங்கே இருக்கிறது என்றால் அது முருகனுடைய பாத அடிகளிலே இருக்கிறது. அதனாலே அற்புதமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு அருணா கயிறாக இருக்கிறது. இப்படியாக சர்ப்பத்தினுடைய வடிவங்கள் பல வடிவங்களாக இருந்து இறைவனுக்கு அருள் அற்புதத்தை காட்டுகிற இந்த சன்னிதானத்திலே இப்போது அங்கே வழிபாடுகளை செய்கிற அடியவர்களை பார்க்கிறோம். அங்கே இன்னொரு பக்தி பூர்வமாக இன்னொரு அற்புதமான திருக்கோலம். அங்கே பாலை மரத்தடியில் இருக்கின்ற தம்பிரானுக்கு அங்கே பாட்களை சொரிகிறது. முன்னொரு காலத்திலே பட்டி பசுக்கள் எல்லாம் பால் சொரிந்து அற்புதத்தை கொடுத்த தலம் என்று சொல்லுவார்கள். நீர்வளம் நிலவளம் ஒருங்கி அமையப்பட்ட ஒரு தலம் தான் இந்த தலம். அதிலும் வந்தாரை வாழ வைக்கும் வன்னி மண் என்று சொல்லுவார்கள். இந்த மண்ணுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. எப்போதும் நெல்லுக்கு குறைவு இருக்காது. இந்த வீட்டிலும் நெல்லுக்கு பஞ்சம் இல்லாது என்றால் அது வன்னிக்கு தான். பிறகோ நெல்லோ பஞ்சமில்லாத ஊர் என்றால் அது வன்னி தான். அது ஒரு தனிச்சிறப்பு. அந்த ஊரிலே அற்புதமாக கோவில் கொண்டிருக்கிற தம்பிரானை எத்தனை அடியவர்கள் ஒரு பக்தி சுரத்தையோடு வழிபடுகிற காட்சிகளையும் அங்கே இலங்கை முதலுதவி சங்கத்தினுடைய தொண்டர்கள் அங்கே கடமையிலே ஈடுபடுகிற அற்புதமான காட்சிகளையும் அங்கே வரிசைப்படுத்தி அவர்களை நெறிப்படுத்தி விடுகிற காட்சிகளையும் நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே இன்றைய நாள் அங்கே இலங்கை முதலுதவி சங்கத்தினர் அந்த கடமையிலே இருக்கிற காட்சியை கூட நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அந்த மணி ஓசை ஒலிக்க அற்புதமான அந்த வழிபாடுகள் எல்லாம் அங்கே சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே அள்ளுகாசும் கொண்டு வந்து உனக்கு நான் தருவேன் என்று அங்கே அற்புதமாக இருக்கக்கூடிய தம்பிரான்
எம்பெருமானுடைய வாசலிலே அந்த அள்ளுகாசு உண்டியலை பார்க்கிறோம். எத்தனை அடியவர்கள் கொண்டு வந்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற அள்ளும் காசும் கொடுத்து பெருமானுக்கு வழிபாடுகளை செய்து கொள்வார்கள். அப்படியான ஒரு அற்புதம் நிறைந்த தலம்தான் இந்த அற்புத நாயகனாக எம்பெருமான் இருக்கிறார். அந்த அற்புதமான பெருமான் இன்று அதிகாலை பொழுதிலே முத்து சப்பரத்திலே எழுந்தருளி வரப்போகிறார். அந்த அற்புதமான அந்த மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட ஒரு தலமாக சுற்றுப்பிரகாரத்தினூடாக நாங்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறோம். அருமையான இந்த இரவு பொழுதிலே பல்லாயிரக்கணக்கான லட்சம் அடியவர்கள் எல்லாம் இணைந்திருக்கிற ஒரு இந்த இரவு பொழுது ஒரு அற்புதமான காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே வசந்த மண்டபத்திலே அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த வசந்த மண்டபத்தை பார்க்கிறோம். அந்த மணிக்கூட்டு கோபுரத்தை பார்க்கிறோம். அழகாக இருக்கக்கூடிய ஒரு சன்னிதானம், பிரமிப்பான திருக்கோலத்திலே இன்றைய காட்சிகள் ஒவ்வொன்றும் சொற்பனமான காட்சிகளாக இருக்கிறது. வசந்த மண்டபத்திலே இருக்கிற பெருமான் இன்றைக்கு முத்து சப்பரத்திலே எழுந்தருளி வரப்போகிறார். அங்கே அழகாக அடியவர்கள் எல்லோரும் அங்கே வழிபாடுகளை ஒரு ஆத்மார்த்தமான வழிபாடுகளில் அங்கே ஈடுபடுகிற காட்சிகளையும், அங்கே ஆலய சூழல் எங்கும் ஒரு பக்திமயமான சூழலாக எங்கும் நடமிடும் எம்பெருமான், கருணை வள்ளலாக இருக்கிற பெருமான், பிட்டுக்கு மண் சுமந்த பெருமான், தொல்லைகள் அகற்றி இன்பமயமான வாழ்வு தருகின்ற எம்பெருமானுக்கு ஆடி வரும் காவடிகள் கோடி, அனந்த கோடி புண்ணியத்தை தருகிற பெருமானுடைய சன்னிதானம். இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான காவடிகள் ஆலய சன்னிதானத்தை வந்த வண்ணம் இருக்கிறது. அற்புதமான ஒரு பக்திமயமான ஒரு சூழல் எங்களை எல்லாம் அங்கே ஈர்த்து செல்லுகிறது.